10th standard chemistry students, unit number 8, part number 4, periodic classification of elements. Listen, today we discuss about extractive metallurgy of iron. Extraction of iron. Occurrence. Iron is the second most abundant metal available next to aluminum. இப்போ அலுமினியம் இல்லாத வீடுகளே இருக்காது. அதுக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு இரும்பு தான் அதுக்கு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மெட்டல். இட் அக்கர்ஸ் இன் நேச்சர் as ஆக்சைடு, சல்ஃபைட் அண்ட் கார்பனேட். The ores of iron are as follow. Ores of iron: hematite, magnetite, iron pyrites. Hematite Fe2O3, magnetite Fe3O4, iron pyrites FeS2. The chief ore of iron is hematite. அப்போ hematite ore Fe2O3. அப்போ iron is prepared from this ore. Concentration by gravity separation. The powdered ore is washed with a stream of water, and a result, the lighter sand particles and other impurities are washed away, and the heavier ore particles settle down. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கிராவிட்டி செப்பரேஷனுங்கிறது புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி பிரிக்கிறது. இதில் என்னென்னு கேட்டால், வெயிட்டான பார்ட்டிக்கிள், அதாவது கல், மண், இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால், வெயிட்டான பார்ட்டிக்கிள் அப்படி தங்கிடும். அல்லாமல் வெயிட்லெஸ்ஸான பார்ட்டிக்கிள் தண்ணியில் அடிச்சிட்டு போயிடும். சரியா? அப்போ ஒன்று சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஓடுற தண்ணியில் நாம் இதை இப்போ நல்லா பொடி பண்ணி விடும்போது அப்போ என்னாகும், வெயிட்டான பார்ட்டிக்கிள் தங்கிடும், லேசான மண்ணுகள் கரைஞ்சி போயிடும். அப்போ அதிலிருந்து ஓர் மற்றும் கொஞ்சம் இம்ப்யூரிட்டிஸாக வெயிட்டான பார்ட்டிக்கிள் இருக்கும், அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், ரோஸ்டிங் அண்டு கால்சினேஷன். The concentrated ore is strongly heated in a limited supply of air in a reverberatory furnace. As a result, the moisture is driven out and sulfur, arsenic and phosphorus impurities are oxidized off. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ ஏற்கனவே தண்ணியில் போட்டு கான்சன்ட்ரேட் பண்ண, கிராவிட்டி செப்பரேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ண ஓரை ரோஸ்டிங் அண்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண. ரோஸ்டிங்னால் வறுக்கிறது. இப்படி வறுக்கும்போது தேவையில்லாத தண்ணி, அந்த ஹீட் பண்ணால் வேப்பர் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வேப்பர் ஆகி போயிடும். அப்படி வேப்பர் ஆகிறதுல இந்த சல்ஃபர், அர்சனிக், பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே அதனுடைய ஆக்சைடாக, சல்ஃபர் டை ஆக்சைடு, அர்சனிக் ஆக்சைடு, பாஸ்பரஸ் ஆக்சைடாக வேப்பர் ஆகி போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிக்கிள் மட்டும் ஸ்டே ஆகிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஸ்மெல்டிங் இன் ஏ ஃப்ளாஸ்ட் ஃபர்னஸ். ஃப்ளாஸ்ட் ஃபர்னஸ்ங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய ஃப்ளாஸ்ட் ஃபர்னஸ். இது நிறையா ஹீட்டு உள்ளே பாஸ் பண்ணி அப்படியே என்ன பண்ணுறோம், அதை ரியாக்ட் பண்ணி அப்படியே உருக்குறோன்னு பேர். த சார்ஜ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரோஸ்டட் ஓர், கோக் அண்டு லைம்ஸ்டோன் இன் த ரேஷியோ ஆஃப் 8:4:1 is melted in a blast furnace by introducing it through the cup and cone arrangement at the top. The cup and cone arrangementங்கிறது இப்போ நாம் இங்கே வச்சுருக்கிறோம். இதுக்கு பேர் கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட்னு பேர். இதை நம்ம என்ன பண்ணலாம், மேலே தூக்கும்போது இதன் வழியாக உள்ள ஓர் சைக்கிள் இறக்கிக்கலாம், மறுபடியும் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட் அதான் பேர். There are 3 important region in the furnace. 3 region சொல்கிறாங்க. அப்பர் ரீஜியன், லோவர் ரீஜியன், மிடில் ரீஜியன்னு ஒரு 3 ரீஜன் கொடுத்துருக்காங்க. பெல் அண்டு ஹாப்பர், ஹாட் கேஸஸ் வெளியே போகிற வழி. ஏ பைப் ஃபார் ஹாட் ஏரை ப்ளஸ் உள்ள ஹாட் ஏரை பாஸ் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு இதில் வந்து ஸ்லாக் அவுட் ஆகும், இன்னொன்றில் வந்து அயன் அவுட்லெட்டாக நமக்கு கிடைக்கும். இதுதான் பிளாஸ்ட் ஃபர்னஸ். ஃபஸ்ட்டு இப்போ லோவர் ரீஜியனில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஏன்னா இங்கேருந்து நம்ம ஹீட் பண்ணுறோம், முதல்ல லோவர் ரீஜியனில் தான் ரியாக்ட் ஆகும். லோவர் ரீஜியன், the temperature is at 1500 degrees Celsius. This region, coke burn with oxygen to form carbon dioxide. When the charge comes in contact with a hot blast of air, ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஓரோட ஆக்சிஜன் ஏர் பாஸ் பண்ணி
கிட்டத்தட்ட ஒரு 1500 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுறோம். நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹீட்டு நமக்கு என்னாகும் கிடைக்குது. அப்போ அது இந்த ஓப்பன் வழியாக ஹாட் ஏர்லாம் நமக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபர்தராக இப்போ லோவர் ரீஜியனில் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது ஞாபகம் வச்சுக்க. ஏற்கனவே உள்ளே நம்ம ஓரை உள்ளே கொட்டும்போது அதோடு நம்ம என்ன பண்ணுறோம், அதோட கொஞ்சம் ஓரோட கோக்கு லைம் ஸ்டோனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஓர் 8%னா கோக்கு 4%, லைம் ஸ்டோன் 1%ன்னு ஏற்கனவே நம்ம மேலே பார்த்தோம். இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். ஏன் நம்ம சுண்ணாம்பு போட்டுக்கிறதுனால ஹீட் என்னாகும், அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்க்ரீஸ் ஆகிட்டே போனால் என்னது உள்ளே அப்சர்வ் பண்ணுது. இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் மிடில் ரீஜியன் ஃபியூஷன் zone. The temperature prevail at 1000 degrees Celsius. In this region, carbon dioxide is reduced to carbon monoxide. நம்ம போன ஸ்டெப்பில் லோவர் ரீஜியில் கிடச்ச கார்பன் டை ஆக்சைடு இங்கே என்ன ஆகுது, மறுபடியும் கொஞ்சம் கோக் சேர்த்து உள்ளே ஹீட் பண்ணுறோம். 1000 டிகிரி செல்சியஸ் நமக்கு கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. லைம்ஸ்டோன் டீகம்போஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. Next one, calcium carbonate decompose into carbon dioxide and heat. These two reactions are endothermic due to absorption of heat. Calcium oxide combines with silica to form calcium silicate. இப்போ கால்சியம் ஆக்சைடு நம்ம கால்சியம் கார்பனேட்டு கார்பன் டை ஆக்சைடாகவும் கால்சியம் கார்பனேட்டாகவும் நமக்கு பிரியும். சரி, அடிஷ்னலாக என்ன கிடைக்கும் நமக்கு கால்சியம் ஆக்சைடு கிடைக்கும். இந்த கால்சியம் ஆக்சைடு கீழே வந்து சிலிக்கன் டை ஆக்சைடுங்கிறது நாம் சேண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். சேண்டோட சேர்த்து கால்சியம் சிலிக்கேட்டு ஸ்லாக்காக வெளியே போயிடும்.